தம்பி என்னடா டே வெளியே பயந்துட்டு நிக்கிற? நாலாம் வயசுல எப்படி இருப்பேன் தெரியுமா? போங்கப்பா, ரொம்ப பயமா இருக்கு. உள்ள போனா என்ன அலா அடிச்சுட்டு போயிட்டா நான் என்னப்பா பண்றது? என்னடா இப்படி பயந்தாங்கொழியா இருக்க? இப்படிலாம் இருக்காது சரியா? அட போங்கப்பா, நீங்க எப்படி சின்ன வயசுல என்னதான் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். அப்படி கேளுடா. நாங்கெல்லாம் கடலுக்கு வந்தோன்னு வையேன், அப்படியே ரெண்டு கையையும் கீழே வச்சு மேலே அப்படியே குட்டிக்கரணை அடிச்சு தாவுவோண்டா. என்னப்பா சொல்றீங்க? அட நம்பிட்டேன் இப்ப சிரிச்சு கேட்டுக்க பாப்பு. ப- ப- என்ன இழுக்கிறீங்க முடியலையா? அதான் நானும் சொன்னேன் ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும். டே உருட்டுன்னு மட்டும் நினைச்சிடாத, நான் கண்டிப்பா பண்ணுவேன். சரி, அப்ப இப்ப செஞ்சு கேட்டுங்க போ. டே இப்படா இப்ப செய்ய முடியலன்னா நான் செஞ்சிருக்கே மாட்டேன்னு அர்த்தமோ? போங்கப்பா, நீங்க உங்க ஊருட்டும். சரி அது இருக்கட்டா புலிக்குட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்ப்பா? அதுவாடா மவனே, டெல்லியில வந்து ஏதோ போராட்டம் பண்றாங்களாண்டா. அப்படியாப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன போராட்டமா? எதுக்கு? அட போடா மவனே, உங்களே மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் தெரிஞ்சுக்கிடாம இன்னும் இருக்காங்க. நான் என்னமோ இப்படி செய்திலாம் வாசிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீயும் வாசியாண்டா. சரி, அதெல்லாம் விடுங்க டேடி. ஆமா, என்ன போராட்டமா? இனி நாளைல இருந்து நான் வேணா நியூஸ்லாம் வாசிக்கிறேன், சரியா? அதுவாடா, இந்த டாக்டர் ஆகுறதுக்கு இந்த ஏதோ எக்ஸாம்லாம் அப்படி எழுதுவாங்கல்ல, ஏதோ நாட்டா பாட்டா அப்படி ஏதோ ஒரு எக்ஸாம் உண்டுல்ல. நீட்டு அந்த எக்ஸாம் ஏதோ பேப்பர் எதுவும் லீக் ஆயிட்டான், அதுக்கு ஏதோ போராட்டம் நடத்துனாங்களாண்டா மவனே. என்ன டாடி இப்படி இந்த எக்ஸாமை கூட தெரியாம நாட்டு நீட்டுன்றீங்க? ஐயோ, நீட்டு தானா? அப்படியா டாடி? அதுக்கு எதுக்கு இப்ப என்ன போராட்டமா? எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. சரியா போச்சு போ. உன்னை மாதிரி யூத்லாம் இங்கே கிடந்து சும்மா இருக்கிறதுனால தான் அங்கே சப்போர்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் இல்லைடா, அந்த நீட்டு பேப்பர் லீக் ஆச்சுல்ல, அதுக்கு தான் அப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓ அப்படியா? சரி சரி, அப்ப நடக்கட்டும், நல்லது தானே. நம்மளும் இங்க இருந்து சப்போர்ட் கொடுப்போம். ஆமாண்டா, சப்போர்ட் பண்ணணும், அது நல்லதுக்கு தானே நடக்குது. அது எழுதி எத்தனையோ மாணவர்கள் இறந்துருக்காங்க பற்றி அவங்க வீட்டில் இருந்து. ஆமாப்பா, எங்க ஸ்கூல்லையுமே நிறைய அண்ணா அக்கா அந்த மாதிரி இறந்துருக்காங்க. பாவம் இல்லை, அதை கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும்ப்பா. சரிடா, கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அது மாதிரி நடக்கும். அதுவும் சரிதான்ப்பா. சரி, வாங்க அப்ப நம்ம பீச்சை விளையாடலாம். அது சரி, நீ விளையாடுறதுலே இரு. ஆமாம், நீ என்ன இப்போ 10th படிச்சுட்டு இருக்க? 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் எப்படிடா வரும்? அதெல்லாம் எதுக்குப்பா, இப்போ இப்போ ஜாலியாக விளையாடலாம், வாங்கப்போ. ரிசல்ட் மட்டும் நல்லா வரலன்னு உரிச்சிருவேன்.